அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் 10 முறை இதை எழுதி பாருங்கள், பணவரவில் பிரம்மாண்டமான அசுர வளர்ச்சி ஏற்படும். என்ன எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக மிக எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்க மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண கூடாது, மொழிபெயர்க்க கூடாது. உச்சரிப்பதற்கு சுலபமான வார்த்தைகளாக தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை தினமும் நம்ம பயன்படுத்தும் பொழுது பணவரவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை அது ஏற்படுத்தும். அடுத்ததாக ஏஞ்சல் நம்பர்ஸையும் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்கு. ரிப்பீட்டடா அந்த நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த நம்பர்ஸ்க்கு உண்டான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களை குறிக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்களின் மீது நம்பிக்கை இருக்கு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்களின் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் பல இடங்கள்ல பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் அறையின் எண்கள் கூட பார்த்தீங்கன்னா 369 அப்படின்ற எண்கள் வரக்கூடியதாகத்தான் இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா 369 ஒரு மெத்தட் இருக்குங்க. அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். சில நம்பர்ஸ் உடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகமான ஆற்றல்களை நமக்கு கொடுக்கும். அதுதாங்க ஏஞ்சல் நம்பர்ஸ். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு. ஸ்விட்ச் வேர்ட்ஸை போலவே வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்கும் தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. 3 விதமான ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது பணவரவில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளையும் விலக்கி அபரிவிதமான பணவரவை ஏற்படுத்தும். சரிங்க, இந்த ஸ்விட்ச் வேர்ட் பிளஸ் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாது. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வாக்கியத்தை ஒரு நாளைக்கு 10 முறைன்னு குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு தொடர்ந்து நம்ம எழுதணும். தவிர்க்க முடியாத காரணங்களால நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் பிரேக் வந்துருச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் பெரிய பிரேக் எதுவும் நீங்க எடுத்துறாதீங்க. தொடர்ந்து நம்ம எழுதும் பொழுதுதான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். 2 மாதங்களுக்கு மட்டும் தான் இதை எழுதணும்னு கிடையாதுங்க. லைஃப் லாங் நம்ம இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு நம்ம எழுதும் பொழுதுதான் அதற்கான பலன்கள் நமக்கு தெரியும். இப்ப நம்ம பார்க்க போவதை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 10 நாட்களுக்கு பிறகே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற ஸ்விட்ச் வேர்ட் பிளஸ் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷன் மெத்தட் நல்ல பலன்களை கொடுப்பதாக நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸை பார்க்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே போலதான் இதுவும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். மேலும் ஒரு நாளைக்கு 10 முறை மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுத போறோம். சோ ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் இது. யாருமே இதை தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை எழுத
எழுதுறதுக்கு ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு நோட் புக்கை வாங்கிக்கோங்க. பேப்பர்லலாம் நீங்க எழுத வேண்டாம். ஏன்னா குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு இந்த வாக்கியத்தை நம்ம எழுத போறோம். அதனால பேப்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. வீட்டில் நீங்க பயன்படுத்தாத டைரி அல்லது நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நோட் புக் புதுசா வாங்க போறவங்க அன்ரூல்டு நோட் புக்காக நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. கோடு போடாத நோட் புக்கை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். ஆல்ரெடி வச்சிருக்கிற நோட்டை யூஸ் பண்ண போறவங்க அது ரூல்டு நோட் புக்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பயன்படுத்த போகும் இந்த நோட் புக்கை வேற எதற்காகவும் நீங்க யூஸ் பண்ண கூடாதுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட் எழுதுறதுக்கு மட்டுமே நீங்க பயன்படுத்துங்க. அடுத்ததாக எந்த கலர் பென்ல எழுதணும்னு பார்த்தோம்னா கிரீன் கலர் மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். பச்சை நிறத்தை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரீன் கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். ஒவ்வொரு எண்களுக்கும் எப்படி ஆற்றல்கள் இருக்கோ அதே போல ஒவ்வொரு நிறங்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா தனித்துவமான சக்திகளும் ஆற்றல்களும் இருக்கு. பச்சை நிறத்திற்கு பார்த்தோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால தாங்க கிரீன் கலரை இந்த மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அடுத்ததாக எந்த நேரத்துல நம்ம எழுதணும்னு பார்த்தோம்னா எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வாக்கியத்தை எழுதக்கூடாதுங்க. அமைதியான மனநிலையில மட்டும் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். சோ முடிந்தவரை நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லது காலையில் நீங்க தூங்கி எழுந்ததும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அல்லது உங்க வேலையெல்லாம் நீங்க முடிச்சிட்டு எந்த டைம்ல நல்ல ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இதை நீங்க எழுதலாம். வீட்ல உட்கார்ந்து தான் இதை எழுதணும்னு கிடையாதுங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துலன்னு எந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்குமோ அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதலாம். ஒரு நாளைக்கு 10 முறை மட்டும் இதை நீங்க எழுதினால் போதும். சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ரிசீவ் plenty cash flow 808-520-741. ரிசீவ் plenty cash flow 808-520-741. ரிசீவ் plenty cash flow 808-520-741. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. ஒவ்வொரு முறையும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் பொழுது உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே எழுதுங்க. நிறைய பணம் உங்ககிட்ட இருக்கிறதா உண்மையா நீங்க உணரணும். அந்த உணர்வு நிலையோட இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. நம்முடைய உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. ரொம்ப வேக வேகமா நீங்க எழுதாதீங்க. 10 முறை சுலபமாக நம்மால் எழுத முடியும். அதனால பொறுமையா நிறுத்தி நிதானமா நீங்க எழுதுங்க. சந்தோஷமான நிறைவான உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த வாக்கியத்தை எழுதணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்ரெட். நோட் புக்ல ஒரே பக்கத்தை 2 நாளைக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஜ்ல இடம் இருக்கிறதை பொறுத்து நீங்க எழுதுங்க. பேஜுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 10 முறை நம்ம எழுத போறதுனால 1 2 3ன்னு நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். எழுதி வச்சிருக்கும் நோட் புக்கை நீங்களே சேஃப்டியா வச்சுக்கோங்க. அதை நீங்க டிஸ்போஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தூக்கி போடணும்ன்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் ஃபியூச்சர்ல அந்த நோட் புக் உங்களுக்கு வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம். இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல 10 நாட்கள்ல இருந்தே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.